காக்கம்கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது ஆனாய நாயனார். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சோழ நாட்டுக்கெல்லாம் அணிகலனாக விளங்குற மேல்மலை நாடுன்ற ஊரில் தான் அவர் அவதரித்தார். யாதவர் குலத்தில் தோன்றின திருமகன். குலம் விளங்க உதித்த திருமகன் அவரை பாராட்டுறாங்க. ஏன்? என்ன தொண்டு செஞ்சார்? அவருடைய குலத்தொழில் மாடு மேய்க்கிறது. சிறு வயதுலேருந்து அவர் அந்த தொழிலை தான் செஞ்சுக்கிட்டு வந்தார். அந்த ஊரில் இருக்கிற பசுக்கள்லாம் அவர் ஓட்டிகிட்டு போயிட்டு நல்லா தண்ணியும் புல்லும் இருக்கிற இடத்துல மேய்ச்சலுக்கு விடுவார். பாதுகாத்து சாயங்கால வேலையில் கொண்டு வந்து சேர்த்துடுவார். இந்த வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது ஒரு நாள் இடையர் குலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு மாட்டை ரொம்ப துன்புறுத்தினார், அடித்து. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு, இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்கிற எல்லா மாட்டையும் நானே மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்தாரு. உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல்னு வள்ளலார் சொல்லுவார். அந்த பாதையை இவர் பின்பற்றினார். உயிர்கள் மேலே இரக்கம், பசுக்கள் மேலே அவருக்கு கருணை இருந்தது. ஏன்? பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்க. பசுக்களோட பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 பொருட்களும் பஞ்சகவ்யம். இந்த 5 பொருட்களும் சிவ பூஜைக்கு இன்றியமையாதது, முக்கியமானதுன்னு அவருக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவருக்கு சிவன் மேலே அன்பு, பக்தி. அவர் எப்படி திருத்தொண்டு புரிய முடியும்? அவர் பண்ணுறது குலத்தொழில், இடையர் குலம், மாடு மேய்க்கிறது அவருடைய தொழில். ஆனால் அவர் கையில் ஒரு புல்லாங்குழல் இருந்தது. அவர் எங்கேயும் போயிட்டு புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக்கல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் காலையில் கிளம்பி போவார், பசுக்களை மேய்ப்பார், புல்லாங்குழல் எடுத்து அதில் நமச்சிவாய மந்திரத்தை சேர்த்து வாசிப்பார். அவருக்கு ராகங்களின் வகை தெரியாது, எத்தனை ராகங்கள் இருக்குன்னு தெரியாது, இன்னிசை ஸ்வரம் தெரியாது. ஆனால் அதன் மூலம் நாம் சிவனை நினைக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார். அதைத்தான் அவர் செஞ்சார். ஒவ்வொரு நாளும் கிளம்பி போவார், பசுக்களை மேய்ப்பார், புல்லாங்குழனால் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சேர்த்து பாடுவார், இசைப்பார் அந்த புல்லாங்குழனால். இந்த தொண்டை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தார். ஒரு நாள் ஒரு மழைக்காலம். அந்த மழைக்காலத்தில் கொன்றை மரங்களில் அழகாக பூத்து குலுங்குது. சரம் சரமாக மஞ்சள் கலரில் இருக்கிற மலர்கள் அவைகள் தொங்கிட்டு இருக்கு. சிவனுக்கு உகந்த மலர் இல்லையா அது? அவர் பார்க்குறாரு ஆனாய நாயனார். அதை பார்த்த உடனே அவருக்கு சிவனோட வடிவம் அவருடைய மனசில் வருது. அவர் தினந்தோறும் ஆலயத்துக்கு போகலை, ஆனால் அவர் மனசுலேயே கோவில் கட்டி சிவனை வணங்குறாரு. எப்படி வழிபாடு? புல்லாங்குழலால் இசைக்கிறார். அதுதான் அவருடைய வழிபாடாக இருந்தது. அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என் பரமல்லா இன்னருள் தந்தா யான் இதற்கிலன் ஓர் கைமாறு. ஆனந்தமாய் கசிந்துருக மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறார் இல்லையா? அது மாதிரி ஆனந்தமாக கசிந்துருக நாதத்தை இசைக்கிறார் வேங்குழலால். தன்னை மறந்து, தன் உணர்வு மறந்து இசையின் மூலம் சிவனை வசப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம் யாருன்னா ஆனாய நாயனார். அப்படி தன் உணர்வு மறந்து வாசிக்கும் போது என்ன நடந்தது? சுற்றுப்புறத்தை மறந்தார். அவர் அருகில் மேய்ச்சலுக்கு இருக்கிற அத்தனை பசுக்களும் அவர் அருகில் வந்தன. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதிரிகள்னு சொல்லிட்டுன்னு. மயிலும் பாம்பும் அது கூட பக்கத்திலே அருகருக வந்துட்டது. பகையை மறந்து எல்லா விலங்கினங்களும் ஸ்தம்பிச்சு நின்றுடுச்சு அந்த இசைக்கு. இசைக்கு உருகாதார் யார்? அவருடைய வேங்குழல் ஓசை இந்திரலோகத்தை கடந்து வைகுந்தத்தையும் தாண்டி கைலாயத்துக்கு போய் அடைஞ்சது. அங்கே யார் இருக்காங்க கைலாயத்தில்? ரிஷப வாகனத்து மேலே பார்வதி உடனுரை பரமசிவன். அவருடைய காதுகளுக்கு எட்டியது. யார் இந்த அமுதகானத்தை பொழியறாங்க?
கிளம்பி போனார் சிவன். கைலாயத்தை விட்டு கீழே வந்து பார்த்தா அவருடைய அடியார் ஆனாய நாயனார் தன்னை மறந்து, தன் உணர்வு மறந்து, சுற்றுப்புறத்தை மறந்து, அவருடைய வேங்குழல் ஓசை தேனீக்களோட ரீங்காரமாயுது இல்லை, அன்பரோட ஆழ்ந்த மூச்சு, அந்த மூச்சு காற்றுல இருக்கிற நமச்சிவாய மந்திரம், அது ஒலித்த காற்று சுற்றுப்புறத்தை கூட தூய்மையாக்கிடுச்சான். என்ன சிறந்த தொண்டு இல்லையா? நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிருஷ்ணர் குழல் வாசிச்சார்னு சொல்லிட்டு. ஆனால் நாயன்மார்களில் ஒருத்தர் புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு, நின்றுக்கிட்டு இருக்காரு. வெளிப்பிரகாரத்தில் பார்க்கலாம் நீங்கள் சிவன் கோவிலில் புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு ஒரு நாயனார் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் 63 நாயன்மார்களில் ஆனாய நாயனார். சிவன் கைலாயத்திலேருந்து இறங்கி வந்து நீ இந்த நிலையோடைய என்னோட சேருவ அப்படின்னு சொல்லிட்டுன்னு சிவபதம் அளிக்கிறாரு. அவருடைய தொண்டை சிறப்பிச்சு பாடுறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர் கடியேன். அடுத்தது திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பி பாடுறாரு. அவரை சிறப்பிச்சு என்ன பாடல் பாடுறாரு? தாயவன் யாவுக்கும் தாழ்சடை மேல் தனித்திங்கள் வைத்த தூயவன் பாதம் தொடர்ந்து தோல்சீர் துளையால் பரவும் வேயவன் மேல்மழ நாட்டு விரிப்புணல் மங்களக்கோன் ஆயவன் ஆனாய என்னை உவந்து ஆண்டு அருளினேன்னு பாடுறாரு. என்ன ஒரு சிறப்பு! பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமானும் பாடுறார். 63 நாயன்மார்களை வரிசைப்படுத்தி பாடும்போது ஆனாய நாயனாருக்கு ஒரு சிறப்பு கொடுக்குறாரு. உயிர் இரக்கம், இறைவன் மேல் வைத்த அன்பு, இசையால் இறைவனை வசப்படுத்த முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆனாய நாயனாரின் வரலாறு. நாமும் வணங்கலாமே ஆனாய நாயனாரை. வணங்கி சிவனருள் பெறுவோமே. ஓம் நமச்சிவாய. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரம்.